மகாபாரத யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் கௌரவர்கள் எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உண்மையிலேயே மகாபாரத யுத்தத்தோட முடிவில் ஒரே ஒரு கௌரவர் மட்டும் உயிரோடு இருந்தார். அவர் 100 கௌரவர்கள் ஒருத்தர் கிடையாது, 101வது கௌரவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா கௌரவர்கள் அப்படின்றவங்கெல்லாம் காந்தாரிக்கும் திருதராஷ்டருக்கும் பிறந்தவங்க. ஆனால் திருதராஷ்டருக்கும் காந்தாரியோடைய முதன்மை பணிப்பெண்ணுக்கும் பிறந்த ஒரு மகனுமே கௌரவர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வருவார். அப்படிப்பட்ட கௌரவர்களோட 101வது சகோதரர் தான் யுதித்சு. இந்த யுதித்சு அப்படின்றவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி காந்தாரியுடைய முதன்மை பணிப்பெண்ணுக்கும் திருதராஷ்டருக்கும் பிறந்தவர். அந்த ஒரு காரணத்தினாலேயே கௌரவர்கள் யாருமே இவரை தங்களுடைய சகோதரனா ஏற்றுக்கவே இல்லை. அதே நேரத்தில் இவருமே அஸ்தினாபுரத்தில் இருந்த காரணத்தினால மகாபாரத யுத்தத்தில் கலந்துக்க வேண்டிய நேரம் வரும்போது கௌரவர்களுக்கு ஆதரவாக தான் போரில் கலந்துக்கிட்டாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் தர்மர் யாரெல்லாம் எங்களுடைய அணியில் சேரணும்னு நினைக்கிறீங்களோ இப்போவே சேர்ந்துக்கலாம் அப்படின்னு கடைசியாக போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு கொடுத்துருப்பாரு. அந்த ஒரு அறிவிப்பு முடிஞ்ச உடனேயே யுதித்சு தன்னுடைய மனசை மாற்றிக்கிட்டு பாண்டவர்கள் பக்கத்தில் இருந்து போர் புரிய ஆரம்பிச்சிருப்பாரு. அதனாலேயே இந்த மகாபாரத யுத்தத்தில் கௌரவர்கள் 100 பேர் இறந்து போனாலும் 101வதாக இருந்த கௌரவரான இந்த ஒரு யுதித்சு உயிரோட தான் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் தான் வாழ்நாள் முழுக்க அஸ்தினாபுரத்திலே தான் இருந்தார் அப்படின்னு மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கும்.